Hi students, நாம் இப்போ chapter 2 numbers and sequencesல exercise 2.1 problem number 5 பார்க்க போறோங்க. Prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. இதுதான் நம்ம prove பண்ணணும். இது class 10 சமச்சீர் syllabusல வர டாபிக்ல இருக்க சம் தாங்க. நம்ம prove பண்ணிடலாமா? என்ன prove பண்ணணும்? Prove that square of any integer leaves a remainder either 0 or 1 when divided by 4. So, இப்போ x வந்து நம்ம ஒரு integer எடுத்துட்டோம்னா x square தான் அதோட square இல்லைங்களா? So, முதல்ல அதை எழுதிடலாம். அது next என்ன பண்ணோம்னா இந்த integer வந்து either even integer இருக்கலாம் அல்லது odd integer இருக்கலாம். So, நம்ம ரெண்டு கேஸா இதை நாம prove பண்ண போறோம். ஓகேங்களா? So, solution என்னன்னா let x be an integer. Square of x வந்து x square. Every integer will be either even or odd integer. சரிங்களா? நம்ம முதல்ல case 1 என்ன எழுதிக்கலாம்னா let x be an even integer. Let x be an even integer. அப்ப x ஓட ஃபார்ம் எப்படி இருக்குங்க? x is equal to 2q for some integer q. ஓகேங்களா? For some integer q. அப்ப x square என்ன ஆகும்? 2q the whole square which is 4q square. So x square நமக்கு 4 times q square நமக்கு கிடைச்சிருக்கு. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாங்க? x square is divisible by 4. ஓகேங்களா? x square which implies x square is divisible by 4. ஏன்னா 4 times இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து x square வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு டிவிசிபிளாக தான் இருக்கும். இப்போ டிவிசிபிளாக இருந்தால் என்ன ஆகும்? அதோட ரிமைண்டர் 0வாக இருக்கும். That is x square leaves remainder 0. எப்ப? When divided by 4. So இதுதான் case 1. Next case 2 வந்து odd integer எடுத்து அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இப்போ next case let x be an odd integer. அப்ப x வந்து எப்படி இருக்கும்? 2k plus 1 ஃபார்ம்ல இருக்கும். For some integer k. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x square கண்டுபிடிக்கணும். That is 2k plus 1 the whole square. That is a square plus b square plus 2ab. 2 into 2k into 1. So, நமக்கு என்ன கிடைக்கும்? 4k square plus 1 plus 4k. So, 4k square plus 4k plus 1. இப்போ இதில் 4k காமனாக இருக்கு எடுத்துட்டோன்னா k plus 1. இப்போ 4 times k into k plus 1 plus 1 கிடைச்சிருக்கு. இது நம்ம 4q plus 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? where q என்னது? q is equal to k into k plus 1 is some integer. Is some integer. நாம இதிலிருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலாங்க? x square leaves remainder 1 when divided by 4 because plus 1 இருக்கு. வெறும் 4q இருந்ததுன்னா கண்டிப்பா it is divisible by 4. Plus 1 இருக்கங்காட்டி it leaves the remainder 1 when divided by 4. ஓகேங்களா? That is x square leaves remainder 1 when divided by 4. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம case 1, case 2 என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? Square of an integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. Because இதில் remainder 1 நமக்கு கிடைக்குது.
கேஸ் 1ல பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ எய்தர் 0 ஆர் 1 தான் நமக்கு உங்களுக்கு ரிமைண்டராக கிடைக்கும் when the square of a positive integer is divided by 4. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃப்ரம் கேஸ் 1 and case 2, so from case 1 and case 2 நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, so நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா square of any positive integer leaves a remainder 0 or 1 when divided by 4. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் நம்ம முடிச்சிட்டோம், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.